subscribe, bell button press பண்ணி all ni choose பண்ணுங்க. Hi friends, welcome to Amma சமையல் food channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா இந்தியன் ஸ்டைல்ல fish tawa fry. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இந்த fish tawa fry செய்யறதுக்கு சின்ன வெள்ளை வவ்வால் மீன் பாவிக்க போறேன். பொதுவா இந்த மீனில் சமைச்சா ரொம்ப ருசியா இருக்கும். விலை கொஞ்சம் அதிகம்தான், ஆனா ரொம்ப ருசியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்ச மீனில் 2 பக்கட்டும் இந்த மாதிரி கீறி விட்டுருக்கேன். இந்த மாதிரி செய்யும் போது மீனுக்குள்ள மசாலாலாம் நல்லா இறங்கி நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த மீனுக்கு மசாலா செய்ய ஃபர்ஸ்ட் வாங்க பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இதுதான் தேவையான பொருட்கள். 1 பச்சை மிளகா, 2 இஞ்சி இஞ்சி, 5-6 பல்லு பூண்டு, 5-6 ஊசி மிளகா. இதை எல்லாத்தையும் பிளெண்டரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரன்னு அரைச்சிக்குங்க. இங்கே பாருங்க, ரொம்ப நேவா இல்லாம இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். இப்ப இத ஒரு பிளேட்ல சேர்த்துக்குங்க. 2 டீஸ்பூன் மீன் கறி தூள், 1 டீஸ்பூன் பட்டை மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம் பழச்சாறு, கடைசியா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மீன் மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போ வாங்க மீன் மேலே தடவிக்கலாம். இப்போ ஒவ்வொரு மீனையும் எடுத்து 2 பக்கட்டும் நல்லா தடவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா மீன்லேயும் மசாலா தடவி வச்சாச்சு. இப்போ வாங்க இதை ஒரு 10-15 நிமிஷம் ஊற விடலாம். இந்த மிச்சமுள்ள மீன் மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீனை தவாக்கல்ல வாட்டும் போது இந்த மசாலாவை மேலே தடவி வாட்டினா இன்னும் ருசியாக இருக்கும். தவாக்கல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக்கிக்கிங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா வாசமாக இருக்கும். அடுத்தது வாங்க மெரினேட் பண்ண மீனை இதில் சேர்த்துக்கலாம். தவாக்கல்ல மீனை வாட்டும்போது மிதமான தீயில தான் வைக்கணும். அப்பதான் மீன் சட்டியில ஒட்டாம நல்லா வெந்து வரும். இப்ப வாங்க மிச்சமுள்ள மீன் மசாலாவை இது மேல தடவி விட்டுக்கலாம். தடவி விட்ட பிற்பாடு மீனை கொஞ்ச நேரம் வேக விடுவோம். இந்த மசாலாலாம் மீனுக்குள்ள இறங்கட்டும். 3-4 நிமிஷம் பிற்பாடு கொஞ்சம் கருவேப்பிலையை இது மேலே தூவி விட்டுக்குங்க.
ஒவ்வொரு பக்கமும் ஒரு 3-4 நிமிஷம் வேக வச்சுட்டு திருப்பி போட்டுக்குங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா மீனை பொரிச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி தவாக்கல்ல வாட்டி சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தவாக்கல்ல வாட்டி சாப்பிடும்போது இதோட ருசி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நான் இங்கே சாதாரண எண்ணெய் பாவிச்சு தான் மீன் வாட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் தேங்காய் எண்ணெய் பாவிச்சு மீன் வாட்டினீங்கன்னா இன்னும் ருசியாக இருக்கும். மீன் நல்லா வெந்திருக்கும். இப்போ வாங்க திருப்பி போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, மீன் 2 பக்கட்டும் நல்லா மசாலாலாம் ஒட்டி நல்லா வெந்து வந்திருக்கு. ருசியான தவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. ரசத்தோட இந்த வாட்டின மீனை வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இன்னைக்கு நம்ம செஞ்ச மீன் மசாலாவை வச்சு எந்த மீனில் வேணாலும் நீங்கள் வச்சு வாட்டி சாப்பிடலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். முக்கியமாக வஞ்சனை மீனில் இல்லாட்டினா சங்கரா மீனில் செஞ்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.